Hi students, நான் உங்க வெற்றிக்காரக்கன்ல இருந்து பேசுறேன். இந்த வீடியோல நம்ம சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்க போறோம். சிவில் இன்ஜினியரிங் கிடையாதுங்க, சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் டிசைன், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹைட்ராலிக்ஸ், எர்த்குவேக் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து இவங்க படிப்பாங்க. பில்டிங், பிரிட்ஜ் டிசைன், மெட்ரோ அண்ட் ஹைவேஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், டேம்ஸ், ஏர்போர்ட்ஸ், ஆப்சோர்ஸ், எர்த்குவேக் இந்த மாதிரியான துறைகளை வந்து இவங்க வந்து வேலை வைப்பாங்க. PWD, NHAI, இந்தியன் ரயில்வேஸ், CPWD, DRDO இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் சிட்டி இந்த மாதிரியான அரசாங்க ப்ராஜெக்ட்ஸ்லையும் L&T, டாடா ப்ராஜெக்ட்ஸ், சப்போஜி பலன்ஜி, அப்கான்ஸ், GMR இந்த மாதிரியான தனியார் துறைகளையும் இன்ஃப்ரா மார்க்கெட், பில்ட் நெக்ஸ்ட், ட்ரஸ்கோட் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்லையும் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டிஸ், கிரீன் பில்டிங்ஸ், புல்லட் ட்ரெயின் காரிடார்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரியான துறைகள் ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சி இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 4 to 8 lakh வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து நீங்கள் பிரைவேட் செக்டரில் போயிட்டீங்கன்னா, நல்ல கம்பெனிஸில் போயிட்டீங்கன்னா 6 to 12 lakh வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட வாய்ப்பு இருக்கு. பட் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சைட்டில் தான் ஒர்க் ஆகணும், லாங் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபீல்டு ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், லொக்கேஷன் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் தான். சரிங்களா?